ஆயுர்மேளா 2024 அப்படிங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்டு. அதுவும் ஃபஸ்ட்டு டைம் கரூரில் பண்ணுறோம். கரூரில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் ப்ராக்டிஷனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக நடத்தக்கூடிய முதல் நிகழ்ச்சி இது. இது கரூரில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன எஃபர்ட், சின்ன ஒரு கன்னி முயற்சி இது. ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம என்ன பிளான் எதுக்காக இது நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாமே சாஸ்திரங்களில் கூறியிருக்கப்படி பெரியவங்கள் வாழ்க்கை முறையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறபடியே நடந்துக்கிட்டு வந்தாங்க. அது வந்து ஆயுர்வேதம்ங்கிறது நம்மளோட ஒரு வாழ்க்கை முறையாகவே இருந்தது. ஆனால் நாள் ஆக ஆக அந்த நம்மளோட வேர்களை விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு அப்புறம் படுக்கையிலே இருக்க மாட்டாங்க. வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, வருஷத்துக்கு 2 தடவை பேதிக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து அவங்களோட லைஃப்பில் ரொட்டீனாக இருக்கும். ஆனால் இப்போ பேதிக்குனா என்னென்ன கேட்குற அளவுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நம்மளோட வேர்களை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம வெளியில் வந்ததுனால பல வியாதிகளுக்கு நம்ம தேவையில்லாமல் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நமக்கு வர பேஷண்ட்ஸில் அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணினாலே நிறைய வியாதிகள், அதாவது டயட்டில் தூங்க சொல்கிறது, காலையில் சீக்கிரம் எழுந்துக்க சொல்கிறது, வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி பண்ணினாலே இப்போ வர பேஷண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 50% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லே சரியாக போய்டுறது. அதனால் நம்ம ஆயுர்வேதத்தை பற்றி ஒரு அவேர்னஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி இல்லை. அப்போ ஆயுர்வேதம்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஒரு அறிமுகப்படுத்துவதற்காக இந்த கண்காட்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கண்காட்சியில் ஆயுர்வேதம்னா என்ன, அது எப்படி சயின்டிஃபிக்கானதா, எப்படி சயின்டிஃபிக் அப்படிங்கிறத பற்றியும் முதல்ல சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஏரியாஸ், என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம ஒரு ஜுரம் அப்படின்னு எடுத்தால் வரக்கூடிய எல்லா ஜுரமும் வந்து இந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளேயே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆயுர்வேத அடிப்படை தத்துவங்கள், அதோட பர்வியூ என்னென்ன, வந்து மட்டும் இல்லை, ஆயுர்வேதத்துக்கு 8 பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கண்ணுக்கு, காதுக்கு, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டுக்கு தகுந்த மாதிரில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியறதில்லை. அதையெல்லாம் ஒரு அறிமுகப்படுத்துறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாக இந்த எக்ஸிபிஷன் நம்ம வச்சுட்டுருக்கோம். அதனால் எல்லோரும் இந்த எக்ஸிபிஷனில் வந்து கலந்துட்டு ஆயுர்வேதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக இந்த எக்ஸிபிஷன் நடத்துகிறோம். இதோட அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப். அந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்பில் கிட்டத்தட்ட வரக்கூடிய எல்லாருக்கும், தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு 100 டாக்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வேறு டைமில் வேறு ஸ்பெஷாலிட்டியில் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களோட கன்சல்டேஷனும் ஃப்ரீயாகவும், மெடிசின்ஸ் எல்லாமும் ஃப்ரீயாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பார்ட் வந்துன்னா ஆயுர்வேதில் மருந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான முறைங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் இருக்குது. அப்படி இல்லாமல் ரொம்ப நவீன முறைகளில் ஆயுர்வேதில் மருந்து தயாரிக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அல்ட்ரா மாடர்ன் மெஷினரிஸ் வச்சு கையே படாமல் தயாரிக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வந்து இப்போ ஜிஎம்பி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படி தான் இப்போல்லாம் தயாரிக்க முடியும். அப்படிங்கிறதையும் அந்த மாதிரி உள்ள விஷயங்களையும் எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக கம்பெனிஸோட பார்ட்டிசிபேஷனும் இந்த எக்ஸ்போவில் இருக்குது. அப்புறம் ரொம்ப ரேராக இருக்கக்கூடியதான மூலிகைகள், ஒரு 120 மூலிகைகளை ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மூலிகை கண்காட்சியும் இதில் இடம்பெற்றிருக்கு. ஒரு ஆடியோ விஷுவல் ஷோ, அதில் வந்து ஆயுர்வேதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன, நார்மலாக மக்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் ஆயுர்வேதில் வருமோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணுற மாதிரி ஆடியோ விஷுவல் ஷோவும் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்போவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுலேருந்து ஆயுர்வேதில் எல்லா மக்களுக்கும் ஆயுர்வேதம்ங்கிற ஒரு விஷயம் இல்லை, எந்தெந்த எல்லா வியாதிகளுக்கும் ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சிறிய முயற்சி.